மகிமைப்படுவதாக. இந்த நாளும் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடைசி கால ஊழியத்தின் சார்பில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்துல 23வது வசனத்திலிருந்து 22வது வசனத்திலிருந்து, இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாக எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, அருமையான இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு பேசுங்க. நம்முடைய வார்த்தையில ஜீவனும் வல்லமை உண்டென்பதை அறிந்திருக்கிறோம். வல்லமையான வார்த்தைகளை கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறதற்காக நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்க அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தை நமக்கு அறிந்திருக்கலாம், நீங்கள் தெரிந்திருக்கலாம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம், பவுலையா ஊழியம் செய்து கர்த்தருடைய மகிமையான ஊழியத்தை முதல் நூற்றாண்டுல அவர் செய்து வருகிற காலங்களில ஒரு அநேக பட்டணங்களில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். அந்தியோக்கியா பட்டணத்துல, இன்னும் பெராயா என்கிற பட்டணத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். இன்னும் பலவிதமான பட்டணங்கள்ல, ரோம தேசத்துல, இன்னும் மெலேத்து என்கிறதான அந்த தீவுல கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். இப்படி பலவிதமான ஊழியத்தை செய்து கர்த்தருடைய மகிமையான ஊழியத்தை செய்து அநேக ஜனங்கள், திரளான ஜனங்களை கர்த்தரின் பக்கத்துல திருப்பி வந்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட மகிமையான ஊழியக்காரர் தான் பவுலையா. அநேக சபைகளை ஸ்தாபித்தார். முதல் நூற்றாண்டுல அநேக ஆயிரக்கணக்கான சபைகளை கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக போகிற இடத்துலெல்லாம், போகிற தீவாகட்டும், தேசமாகட்டும், ரோம தேசமாகட்டும், இன்னும் எல்லா பட்டணங்களிலும் கர்த்தருடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து அநேக சபைகளையும் அநேக ஊழியக்காரர்களையும் எழுப்பி கொண்டிருந்த ஊழியக்காரர் தான் அப்போஸ்தலராகிய பவுலையா என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம அப்போஸ்தலராகட்டும் நிருபங்களை படிக்கும்போது நீங்களும் நானும் அறிந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அவரு தான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாக எருசலேமுக்கு போகிறேன். அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது, ஆல்மோஸ்ட் முடியக்கூடிய தருவாய் வரும்போது அவர் என்ன செய்யறாரு, ஒரு பட்டணத்திலிருந்து இன்னொரு பட்டணத்திற்காக, எருசலேம் தான் அவர் ரட்சிக்கப்பட்டு அந்த ஆண்டுடைய மகிமையை பெற்ற அந்த அப்போஸ்தலருடைய ஊழியத்தை ஆரம்பித்ததான அந்த எருசலேம் பட்டணத்திற்கு நேராக அவர் வருகிறார். அப்போ இவர் அந்த ஊழியம் செய்த அந்த நாட்களில் பலவிதமான உபத்திரவங்கள், ஒரு புறத்துல யாக்கோபை கொலை செய்தார்கள், இன்னொரு புறம் ஸ்தேவான், அதற்கு முன்னாடி ஸ்தேவானை கொலை செய்தார்கள். இப்படிப்பட்ட பலவிதமான உபத்திரவங்கள் வழியாக எருசலேம் தேசம், எருசலேம் பகுதியில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான பலவிதமான உபத்திரவங்கள் அதிகமாகி கொண்டிருந்த காலம் ஒரு புறம் இருந்தாலும், இன்னொரு புறம் ஊழியத்தில் ஒரு மகிமையான எழுப்புதலையும் இவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். அற்புதமான அடையாளங்கள், மரித்தவர்கள் உயிரோடு எழும்புகிறார்கள், பிசாசு பிடித்தவர்கள் மகிமையாய் அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறார், முடவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள். அப்படிப்பட்ட மகிமையை அந்த எருசலேம் தேசத்துல கர்த்தர் என்ன செய்தார், எருசலேம் பட்டணத்துல செய்து கொண்டுதான் இருந்தார். அது மாத்திரமல்ல, அதை சுற்றி இருக்கிற எல்லா பட்டணங்களிலும், இன்றைக்கு துருக்கி என்று சொல்லக்கூடிய மைனர், ஏசியன் மைனர் என்று சொல்லக்கூடிய அநேக பட்டணங்கள், எபேசு பட்டணமாகட்டும், பிலிப்பு பட்டணம், இன்னும் கொலைசு பட்டணம், தெசலோனிக்கே, இந்த பட்டணங்கள் எல்லாம் கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டுதான் இருந்தார். அப்படியெல்லாம் ஊழியங்களை முடித்து அவர் எருசலேமுக்கு போவதற்கு முன்னாடி நடக்கிற சம்பவம் தான் இப்பொழுது நான் படித்த அந்த வசனம். இங்க என்ன நடக்குது, 23வது வசனம் சொல்றாரு, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணம் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால், ஒரு உண்மையான ஒரு ஊழியருடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? பாடுகள், கட்டுகள், வேதனைகள் எல்லாம் வரும்போது அதை குறித்த ஒரு தெளிவு ஒரு மனிதனுக்கு இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, அநேக ஊழியர்களை நான் பார்த்திருக்கிற இந்த கடைசி காலத்துல கர்த்தர் அநேக ஊழியக்காரர்களை எழுப்பி கொண்டுதான் இருக்கிறார்கள். உண்மைதான், சந்தோஷப்பட வேண்டியதுதான். ஆனாலும் உண்மையான ஒரு ஊழியனா இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில வருகிற பாடுகளாகட்டும், உபத்திரவங்களாகட்டும், இல்ல வாழ்க்கையில வருகிற கட்டுகள், சிறையின் அனுபவங்கள், இதெல்லாம் ஒரு ஊழியனுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல இருந்தது. ஆனால் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க இன்னைக்கு எழும்பி வருகிறவங்க எல்லாம் கட்டுகள், சிறைக்கு போவதற்கு விருப்பம் இல்லை, அடி வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை, உபத்திரவப்படுவதற்கும் விருப்பம் இல்லை. ஆனா உலகமெல்லாம் ஃபிளைட்ல போகணும் என்று மட்டும்தான் நிறைய பேர் வாலிபர்கள் இன்னைக்கு விரும்பி ஊழியத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, அதல்ல உண்மையான ஊழியம். உண்மையான ஊழியம் என்ன?
ஆத்துமாக்களை கிறிஸ்துவாண்டையில திருப்ப வேண்டும். ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்கு நேராய் திருப்ப வேண்டும். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலையா எவ்வளவோ பாடுகளை அனுபவித்தார், எவ்வளவு வேதனைகளை அனுபவித்தார். யாருக்காக? அவருக்கும் சந்தோஷமாக ஜாலியாக எல்லாம் பண்ணியிருக்கலாமே, அதெல்லாம் விட்டு கர்த்தருக்காக அநேக ஜனங்களை கிறிஸ்துவ அண்டையில கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவ்வளோ ஒரு வெறி பிடித்தவராக, ஒரு வைராக்கியம் பிடித்தவர்களாக பட்டணங்கள் தோறும் கிறிஸ்துவுக்காய் பாடுபட்டாரே. அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில பாடுகள் வருவதற்கும் உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவ நிமித்தமா வரும்போது ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில வரும், ஊழியத்துல வரும், குடும்ப வாழ்க்கையில வரும், வேலையில வரலாம், ஊழியத்துல வரலாம், எப்பக்கவும் நெருக்கங்கள் வரலாம். நெருக்கங்கள் வரும்போது சோர்ந்து போயிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, உபத்திரவமே இல்லை, கட்டுகள் இல்லை, பாடு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு ஊழியத்துக்கு உள்ள வர்றவங்க அவங்களால ஒண்ணுமே சாதிக்க முடியாது. கிறிஸ்துக்கா ஒரு ஆத்துமாவை கூட இந்த கடைசி காலங்கள்ல ஆண்டவருக்காய் சம்பாதிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் கடைசி காலம் கொடிய காலம். மனிதர்கள் கொடிய மனிதர்கள் தான். இந்த கொடிய மனிதர்களை கிறிஸ்துவ அண்டையில சேர்ப்பது சாதாரண விஷயம் கிடையாது. அவர்களை கிறிஸ்துவ அண்டையில கொண்டு போய் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய வைப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. கடினமான டாஸ்க் தான். அதனால இதெல்லாம் இன்னைக்கு அநேகரால் அதை என்ன செய்ய முடியல, அந்த ஊழியத்தை செய்ய முடியாதபடிக்கு அநேகர் தடுமாறி கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது நீங்களும் நான் அறிந்து கொள்ளணும். கட்டுகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், ஆனாலும் கர்த்தருக்காக நான் ஓடுவேன். கர்த்தருக்காக மகிமையான காரியங்களை செய்யும்படிக்காகத்தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, ஒருவேளை நீ இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டு, ஒருவேளை உன் வாழ்க்கையில வருகிற உபத்திரவத்தை பார்த்து, சோர்வுகளை பார்த்து, ஐயோ எனக்கு ஊழியம் வேண்டாம், வாழ்க்கை வேண்டாம் நினைத்து கொண்டு தடுமாறி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்றார், ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் கவலைப்படணும். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. உலகத்தை குறித்து, உபத்திரவத்தை பார்த்து, பணப்பிரச்சனைகளை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை குறித்து கவலைப்படுங்க, கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து கவலைப்படுங்க. கர்த்தருடைய காரியங்களை குறித்து கவலைப்படுங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நான் என்ன செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் நான் கர்த்தருக்காய் ஓட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து, கர்த்தரை குறித்து கவலைப்படணும்னு சொல்லி கர்த்தரே சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்பா, திரளான ஜனங்களை நான் ரட்சிப்பில நடத்த வேண்டும் என்று சொல்லி, எப்படியாவது இவர்களை கிறிஸ்துவ அண்டையிலே நடத்த வேண்டும் என்று சொல்லி கவலைப்பட வேண்டுமே தவிர உங்க பிரச்சனைகளை குறித்து நீங்க கவலைப்படக்கூடாது. நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கவலைப்பட ஆத்துமா பாரம் உங்களையும் என்னையும் அமிழ்த்துகிறது இல்லாம, அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து பாரப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் மேல தேவனுடைய கிருபைகள், தேவனுடைய வரங்கள், தேவனுடைய கனிகள் உங்களுக்கும் எனக்கும் அதிகமாய் கிரியை செய்கிறத நீங்களும் நானும் பார்க்க போறோம். அதைத்தான் பவுலையா செய்தார். பவுலை என்ன சொன்னாரு, உலகத்தை குறித்து, உலகத்தின் பிரச்சனைகளை குறித்து கவலைப்பட மாட்டேன், ஆண்டோட ராஜ்யத்தை குறித்து கவலைப்படுவேன். அதனால இன்னைக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா, ஐயோ ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு மட்டும் இந்த பாடுகள் என்று சொல்லி ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் எதை குறித்து கவலைப்பட மாட்டேன். உலக பிரச்சனைகளை குறித்து, பாடுகளை குறித்து கவலைப்படாம என்ன செய்யணுமா, என் பிராணனை நான் அருமையாக என்னேன். தன்னுடைய சொந்த ஜீவனை கூட பெருசுபடுத்தக்கூடாது. இயேசுக்காக சாகணுமா, சாகிறதுக்கு ரெடியா இருக்கணும். ஊழியக்காரர்களே, உண்மையான ஊழியம், இந்த கடைசி காலத்துல ஊழியம் செய்ய வந்த உண்மையான ஊழியக்காரனே, உன்னுடைய ஜீவன் போனாலும் கிறிஸ்துவுக்காய் நிற்கணும். கிறிஸ்துவுக்காய் பாடுபட்டு இரத்த சாட்சியாய் மரித்தாலும் பரவாயில்ல, நான் கிறிஸ்துவுக்காய் வாழ வேண்டும் என்கிற துணிச்சலான எண்ணமுடையவனாய் நீயும் நானும் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்பித்தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு நீங்க வந்தீங்கன்னா, கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் சத்துரு உங்க மேல கை போட முடியாது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். தன்னுடைய சொந்த ஜீவனை கூட பெரிதுபடுத்தக்கூடாது. உண்மையான ஒரு ஊழியக்காரனுடைய இருதயம் அப்படித்தான் இருக்கும். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கணும். நம்முடைய ஓட்டத்தை சந்தோஷமா முடிக்கணும். நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஆரம்ப ஊழியம் நல்லா பண்ணுவாங்க, போக போக பண விஷயத்துல, பொண்ணு விஷயத்துல விழுந்து தடுமாறி சந்தோஷம் இல்லாமல் கண்ணீரோடு ஊழியத்தை முடித்து பாதாள போனவர்கள் அநேகர் இருக்கிறாங்க, பின்மாறி போனவர்கள் அநேகம் இருக்கிறாங்க. அப்படி வேண்டாப்பா. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை கடைசி மட்டும் நான் இயேசுக்காக ஓடுவேன், சந்தோஷத்தோடு ஓடுவேன். என்னுடைய ஓட்டத்தை முடிக்கிறது இயேசுவின் மடியில தான் நான் முடிக்க வேண்டும், இயேசுவோடு கூட தான் என்னுடைய ஊழியத்தை முடிக்க வேண்டும் என்கிற அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ளவே பெருகணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அது மாத்திரமல்ல, தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராக இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அப்போ சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். இன்னைக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்கள்
குறைந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு உனக்காக எனக்காய் கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி மீட்டெடுத்தார் என்று சொல்லி அவர் உன்னுடைய பாவங்களுக்காக என்னுடைய பாவங்களுக்காய் மரித்து உயிரோடு எழும்பி அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கிற அந்த முழுமையான ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்கள் இந்த கடைசி காலத்துல குறைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ பவுலையாவுக்குள்ள ஒரு பெரிய பாரம் இருந்தது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சுவிசேஷத்தை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி இதற்காகத்தான் கர்த்தரிடத்துல பெற்ற ஊழியம் மனுஷன் கொடுப்பது அல்ல. நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்டேன், ஒரு டினாமினேஷன்ல போய் சர்ச்சா இருக்கிறேன், சர்ச் பாஸ்டா இருக்கிறேன். இது ஒருவேளை இன்னைக்கு நிறைய பேர் அப்படி மாறிக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஊழியம் கர்த்தருடையது. ஊழியத்தை கர்த்தர் தான் கொடுக்க முடியும். ஒருவேளை டினாமினேஷன் பல பேர்கள்ல இருக்கலாம், ஆனால் ஊழியம் கர்த்தருடையது. கர்த்தருக்காகத்தான் உண்மையாக ஊழியம் செய்யலாம். பல டினாமினேஷன்ல இருப்பது தவறல்ல, ஆனால் உங்களுக்கு எனக்கு ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். ஊழியத்தை தந்தவர் கர்த்தராகிய தேவன் என்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த கடைசி காலத்துல உண்மையான ஊழியத்தை நாம் செய்வோம். கர்த்தரிடத்துல பெற்றுக்கொண்ட அந்த ஊழியத்தை கடைசி பரியந்தமும் கர்த்தருக்காய் உண்மையாய் செய்வோம். கர்த்தர் நிச்சயமாகவே மகிமையான காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்வாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீர் பேசின வார்த்தைக்காய் நன்றி. உண்மையான ஊழியத்தை செய்யுங்கள் அர்ப்பணிக்கிறோம். உடைய வருகைக்காய் எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன்.